ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு டேஸ்டியாக தட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அரிசி மாவு வந்து ஒரு 2 கப், பச்சரிசி மாவு வந்து 2 கப் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி அதை வந்து 2 hours வந்து நனைய வச்சுருக்கேங்க. நனைய வச்சுட்டு அதை வந்து என்னென்னா வெயிலில் நல்லா காய வச்சு அதை வந்து கிரைண்டர், அந்த காய வச்ச அரிசியை வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதுதான் மாவு. இது வந்து என்னென்னா ஒரு 1/2 கிலோ அளவு மாவு இருக்கும். அந்த மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அடை செய்கிறதுக்காக கடலப்பருப்பு வந்து என்னென்னா, இதில் வந்து 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் கடலப்பருப்பை வந்து ஒரு 2 hours வந்து என்னென்னா நனைய வச்சுருக்கேன். கழுவி நனைய வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து காரத்துக்காக காஞ்ச மிளகா வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேங்க. பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு வந்து ஒன்று எடுத்து அதை வந்து தோலோட தாங்க நம்ம அரைக்க போகிறோம். அதனால் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலை வந்து 3 இனுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 1 ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இந்த மாவு வந்து என்ன பண்ணுறோன்னா, இது வந்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுக்கலாம். வாங்க வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க. அதாவது வந்து இதில் ஒரு 70% வந்து அரைச்சா போதும். அதாவது 3/4 இருக்கிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதுங்க. ரொம்ப ஃபைனாக இது பண்ணோன்னா அது வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மணிக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த 3ஐயும். இப்போ இந்த மாவு வந்து எப்படி வறுக்கிறோன்னா, வெறும் கடாயிலங்க, அதாவது எண்ணெய் எதுவும் போடாமல் கடாயை வந்து லைட்டாக வந்து காய வச்சுட்டு அதில் மாவை போட்டு இதை வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா 5 minutes வந்து சிம்மில் போட்டு வந்து இதை வந்து வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஸ்பீடு வேண்டாங்க. சிம்மில் போட்டு நல்லா வந்து அதாவது மாவு வந்து சூடாகிறது வரைக்கும் அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி காமிச்ச மாதிரி அந்த காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேங்க. போட்டு இதை வந்து என்ன செஞ்சிடலாம்னா அரைக்கலாம். இதை வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க. அப்படின்னா தான் வந்து அந்த சாப்பிடும் போது அந்த ஒரு இது வந்து தெரியுங்க நமக்கு. மாவு வறுத்த கடாயிலே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றி அதை வந்து நெய்யை உருக்கிட்டு இதை வந்து நம்ம மாவு பசைகிறதுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் உருக்கி வச்ச நெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெய்யை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றுறோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச கடலப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 2 hours ஊற வச்சுருந்தாலும் அந்த கடலப்பருப்பை வந்து என்னென்னா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வந்து 1-2 வந்து என்ன செஞ்சுக்கோங்க, அரைச்சிக்கோங்க. அது அப்படின்னா தான் அது வந்து என்னென்னா அந்த தட்டையில் வந்து அந்த கடலப்பருப்பு வந்து முழு கடலப்பருப்பு அங்கே இருக்கும். சாப்பிடும் போதும் நமக்கு நல்லா இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த கடலப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணலாங்க. இது வந்து என்னென்னா அந்த கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ இதில் வந்து என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மணிக்கு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த கடலப்பருப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது எல்லாமே வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். எல்லா பக்கமும் மாவு இது பண்ணுற மணிக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் உடச்சக்கடலை எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உடச்சக்கடலையே போடலாம். இது வறுக்கலைங்க, அப்படியே தாங்க போடுறோம். அதாவது சாப்பிடும் போது அங்கங்கே 1-2 வந்து பொரிச்சு எடுக்கும் போது எடுத்ததுன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க, நம்ம கடிக்கும் போது இருந்ததுன்னா. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன செய்யறேன்னா 1 ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை எடுத்திருக்கேங்க. வந்து என்னென்னா இந்த தண்ணியில் வந்து என்னென்னா உப்பு வந்து இந்த அடைக்கு தேவையான உப்பை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேங்க. அது கொஞ்சமாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு பசைகிறதுக்கு வந்து நமக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கல் உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. அதை கரைச்சி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இது பண்ணுற மணிக்கு நல்லா மாவு ஒன்று போல் எடுத்து போட்டு பிசைங்க. இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து என்னென்னா ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நமக்கு வந்து என்னென்னா தட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து அடையும் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஹார்டாக இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. கடிக்கும் போது இல்லைன்னா கடுப்பு முடிக்குங்க ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மாவு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பசைஞ்சு எடுப்போம் அதே மாதிரி வந்து, அதாவது ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இன்பிட்வீனில் இருக்குன்னா அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பிசைகிறதுல தாங்க இருக்குது அடையோட இது. இப்போ நம்ம வந்து அடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இன்னும் தட்டி போட வேண்டிய வேலை தான் இருக்குது. நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவை வந்து நல்லா உருண்டை போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உருண்டை போட்டு எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ உருண்டை போட்ட பிறகு அதை வந்து தட்டலாங்க. எப்படி தட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம எண்ணெய் தடவுறாங்கங்க. எண்ணெய் தடவினா தான் வந்து மாவு வந்து ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வந்து வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷீட்டில் வந்து எண்ணெய் தடவியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து
ஸோ ஒரு உருண்டை உள்ளே வச்சுட்டு நான் அந்த இதை வந்து 2ஆக மடக்கி போட்டுறேங்க. அந்த ஷீட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு மாதிரி இது எடுத்துட்டு அதை வச்சு நல்லா இது ப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்து என்னென்னா இது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது ஒரே இடத்துலையே வந்து மாவு வந்து அக்குமுலேட் ஆகாமல் எல்லா இடத்துக்குமே இதுவாகும். இல்லைன்னா நடுவில் வந்து நல்லா பல்ஜாக இருக்குங்க. இந்த ஓட்டை வந்து எதுக்காக போடுறோன்னா இந்த தட்டையில் வந்து பபிள்ஸாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா உருண்டையை வந்து வைக்கலாங்க. வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி 2ஆக மடக்கிக்கிறோங்க. மடக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை லைட்டாக வச்சுட்டு அழுத்துனீங்கன்னா அது எல்லா பக்கமும் வந்து என்னன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நடுவில் மட்டும் மாவு இருக்காமல் எல்லா பக்கமும் இருக்கும். அதுக்காக இல்லைன்னா நடுவில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி வந்து அடையை வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. தட்டையை ஒரு 5-6 போடுங்க. போட்டுட்டு அது நல்லா வெந்த பிறகு வந்து திருப்பி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி நல்லா வெந்துகிட்டு இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குங்க. இன்னொன்று வந்து என்னென்னா தட்டையை வந்து விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. தட்டை வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து டீ டைம் ஸ்நாக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அது அட் த சேம் டைம் வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து தட்டை செஞ்சிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம எல்லா தட்டையும் போட்டு எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இது பண்ணி பிச்சு பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தட்டை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு அதை சைடில் கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட சுகமே தனியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்கும். இப்போ நம்மலாம் வந்து இப்போ ஸ்கூல் டேஸ்லலாம் முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்னா டீ குடிச்சிட்டே அப்படியே வந்து வடை சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி இந்த இதில் இப்போ வந்து நம்ம இந்த தட்டை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.